எப்ப கோயிண்டா வேலை முடிஞ்சதா இல்லையா? சீக்கிரம் கொண்டாங்க, பூஜையை பண்ணட்ட நேரம் ஆகுது. இந்த கொண்டாருனே. சீக்கிரம் சீக்கிரம் இழுத்து வச்சு கிண்டுனது போதலா? ஒரு நிமிஷங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. என்னக்கா லட்சுமி அக்காவை கூட போனவளோட இன்னும் காணோம். நம்மள இங்க வேலையெல்லாம் முடிச்சாச்சு, இன்னும் வீழ்வள காணுமே. லட்சுமி ஒருவேளை மறுபடியும் வராண்டே நிற்பாளா இருக்கும், வல்லாதலையே பிடிச்சு போட்டு கூப்பிட்டு வருவாள்வளா இருக்கும். அதான் லேட் ஆகும்னு நினைக்கேன். காந்தியக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வயிற்று கலக்கிற மாதிரில இருக்கு. எடி என்ன சொல்ற? ஆஸ்பத்திரியில ஊசி போட்டும் கேட்க மாட்டேங்க. எனக்கு என்ன பண்ண தெரியலையே, காட்டுக்கா முடுக்கு. நமக்கு அப்படிதான் தெரியுது. அப்ப போ, அந்த வேலைக்கிற வாழை அந்த பக்கம் போ. அங்க காடு கணக்கா தானே கிடக்கு, அங்க போயிட்டு வேணா வா. அங்கே அடிப்பம்புல வேணா அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிக்கிடலாம். நமக்கு இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். போ நான் பாத்துக்கிட்டேன். இவ எங்க ஓடியா மீனா? எல்லாம் சாந்தி, அவ என்னத்துக்கு இப்படி தலைதறிக்க ஓடியா? அது ஒண்ணும் இல்லக்க, அவளுக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். இப்போ வயிற்று கலக்குதுன்னு கடாமுடாங்குதுன்னு நான் அந்த பக்கம் காட்டுக்கு ஓடி இருக்கா. ஐயே கேவலம்தான். பூசாரி என்ன சுண்டல் எல்லாம் ரெடி? கொண்டாங்க. அப்ப பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரசுக்கு இன்னும் லட்சுமி அக்காலாம் வரலையா? பெரிய பொண்ணு உம்மளும் கூப்பிட போனவள. ஆமா, நான் கூட சீக்கிரம் வந்துருவான்னு நினைச்சா இன்னும் ஆளை காணுமே. ஒருவேளை வரமண்டவளா இருக்குமோ? வரலன்னா சரி, கடந்துட்டு போட்டுன்னு இவ்வளோ 2 பேரமாவது போனவளோ திரும்பி வந்திருக்கலாமே. இவ்வளோலையும் ஆளை காணுமே. ஆமாக்கா அதுவும் சரிதான். எங்க போனாலும் தெரியலையா, வேணா ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களா. ஆமா அதுவும் சரிதான். பத்தியா இரு ஃபோன் பண்ணி பார்க்கேன். ஆமா ஒரு ஃபோனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டா தெரிஞ்சிரும்ல. ஆமா சந்தியக்கா, இவளை மீனாளங்க அவங்கன தானே இருந்தா. அவன் நான் தான் வாரேன்னு சொல்லி போயிருக்கா. இந்த வருவா. எல்லாரும் எங்க இருக்கியே? உங்க பெடாரிக்கு பின்னாடி தான் இருக்கும். ஓவர். யார்ல உமா? வேற யாரு, நம்ம 4 முடிதா. எங்க இருக்கீன்னு போன் அடிக்குது. பெடாரிக்கு பின்னாடி இருக்காள்வளா? அப்ப வந்துட்டாள்வள? ஆமா வந்துட்டா போன வைங்க, இந்த வாரம். ஆமா லட்சுமி எங்க காணோம்? நம்ம கூட தானே வந்துச்சு, கார்ல இருந்து இறங்கி எங்க ஓடிச்சு அதுக்குள்ள? எங்கேயும் ஓடல, அந்த பக்கம் சேலை வந்துருச்சுன்னு கட்டிக்கிட்டு நிற்காவ வருவாவ. ஓகே ரைட், அப்போ வாங்க போவோம். எல்லாம் வாங்க போவோம். நேராகி போச்சா? பொங்கலுங்கெல்லாம் பொங்கிருப்பாள்வல? அதெல்லாம் பொங்கலை பொங்கி எல்லாம் முடிச்சாச்சான். நம்மளுக்கு தான் வெயிட்டிங்க. வாங்க சீக்கிரம் போவோம். இந்த கிளம்புறேன்னு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி நல்லா லேட் பண்ணிட்டீங்க. ஆமாம், எல்லாரும் வண்டியில் ஏறினதுக்கு அப்புறம் தான் குளிக்காமல் கோயிலுக்கு வர மனசில். அதான் 2 படம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு சேலையை மாற்றிட்டு வரேன்னு வந்தேன். அதுவும் ஒழுங்காக சொருவாமல் சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நான் கார்லேருந்து இறங்கிறதுக்குள்ளே காலு தண்ணி சேலை எல்லாம் வந்து போச்சு. நான் இப்போ தான் மறுபடியும் கட்டியிருக்கேன். அப்பயும் நான் வேகமாக தான் கிளம்புனேன் தெரியுமா? ஆமாம் நல்லா வேகமாக கிளம்புனிய போங்க வாங்க. என்னக்கா சொன்னாலுவ? இந்த வந்துட்டே நம்ம இருந்துச்சு. ஆமாண்ணா இந்த வாரவள. வாங்க வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஆமாடே நேரம் ஆகி போச்சு. சரி வா லட்சுமி, நீ வரலன்னா இவ்வளோ என்னைய ஒரு வழி பண்ணிவிடுவாளுவ. நான் தான் உன்னை என்னமோ கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு என்ன நல்லதுனாலுவ தெரியுமா? எப்படியோ நல்ல வேலையா நீ கோயிலுக்கு வந்துட்ட. இவ்வளோ எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு வழி பண்ணிட்டா. நீ மட்டும் வராம இருந்தேன்னு வையி, அவ்வளோதான் என் கொண்டை இவ்வளோ பாப்பரே பண்ணிருப்பாள்வ. ஐயே என்னக்கா இப்படி சொல்றியே? ஆமா லட்சுமி, என்னைய ஒரே பாடா படுத்திட்டாளுவ. சரி பத்திரலி அக்கா விடுங்க, அதான் வந்துட்டவள லட்சுமி அக்கா. ஆமா வேலையெல்லாம் முடிஞ்சுதாடே, பூஜை தான் பண்ணணுமே. ஆமாக்கா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கிய. இவ்வளோ நேரம் அவங்கள தான் காணுமே கூட போனவளையும் காணுமே, என்னாச்சும் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருந்தோம். நான் வந்து உங்களுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் பூஜை நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். சரி எப்பா பூஜை ஆரம்பிச்சிடலாமா கோயிந்தா? ஆரம்பிக்கலாம்னே. அப்ப நீங்கள் 2 பேரும் முன்னாடி வாங்க, வந்து பிள்ளையோட வந்து நில்லுங்க. இந்த வாரம் இந்த இழுத்து வச்சு பிள்ளைய எடுத்துக்க கையில. கொண்டாங்க பிள்ளைய. சரி எல்லாம் சாமி கும்பிடுங்க. உங்க மோவன் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சிறப்பா செஞ்சிடலாம். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். அவியல்வெல்லாம் சீக்கிரத்துல கல்யாணத்தை வைக்கணும்னு தானே சொன்னாவே. ஆமா உன் பையன் எவ்வளவு கூட சம்பாதிப்பான்? ஒரு 60-70 சம்பாதிப்பானா? இல்லம்மா ஒரு 35-40 இவ்வளவு போல தான் சம்பாதிப்பான். அவ்வளவுதானா? நான் கூட 60-70 வாங்குவானாக்குன்னு நினைச்சேன். பொண்ணு வீட்டு அளவு எங்க அளவு நல்லது வசதியான அளவுல பரவாயில்லையா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காவல அந்த மாப்பிளைக்கும். அத்தை எல்லாமே பேசிதான் முடிச்சிருக்கு. அவிய சரின்னு சொன்னாவ. அப்படியா? நீ இந்த விஷயத்துல தலையிட்டு பேசினதை நீ எல்லாம் சரியாதான் பேசியிருப்பேன்னு நினைச்சதான் நானும் வேற ஒன்றும் கேட்கல. ஏன்னா என் மச்சினர் வகையறையில உள்ள எல்லாம் நல்ல வசதியான இடத்துல பாப்பாவ, அதான் பார்த்தேன். சரி அதை விடுங்கத்த, அதான் பேசி முடிச்சாச்சுல. அவிய பொண்ணு வீட்டுக்காரையிலுக்கும் சம்மதம், மாப்பிள்ளை வீட்டுக்காரையிலுக்கும் சம்மதம். அதான் அவியல்வ பார்த்துக்கிடுவாவ. சரணே, இந்த பையன் எங்க அடக்கானு தெரியலையே. வீட்டுக்குள்ள அடக்கானா வெளியே போயிட்டானா? சார்மதி. என்ன மைனி? சரணன் சஞ்சய் வீட்டுக்குள்ள தானே அடக்கானுவ, வெளியே எங்கேயும் போயிட்டானுவலா? அங்கனதான் பால்கனியில தான் இருந்தானுவ. என்னாச்சு?
இல்லை உங்கள் அண்ணன் தான் இப்போ தான் ஃபோன் பண்ணாவ. சரண நம்பருக்கு தான் இந்த பத்திரிக்கை அடிக்க சொல்லியிருந்தில்ல சடங்குக்கு. அதான் இந்த கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்லு பிரிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காவ. அதான் இவன்கிட்ட ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டேங்க. நீயே பார்த்து சொல்லு வீட்டில் இருக்கானா இல்லை வெளியே போயிட்டானா என்னன்னு கேட்டார். அதான் கேட்கேன். அப்படியா? பத்திரிக்கை அடித்து அனுப்பிட்டாவளோ? ஆமாம் ஆமாம், எல்லாரும் பேரு எல்லாம் எழுதி அனுப்பியிருக்காவலாம். அதில் ஏதாவது கரெக்ஷனோ இல்லை ஏதோ மாற்ற வேண்டியிருந்தால் அதை சொல்லணுமா, அவைய மாற்றி எடுத்து தருவாவலாம். அங்கே தான் பால்கனியில் இருப்பானுவ பாருங்க. சரி. இந்த கல்யாண சடங்கு வந்து அந்த பத்திரிக்கை எடுக்கிறது பெரும்பாடு. உன் பேரை போடலை, என் பேரை போடலை, உன் பேருக்கு முன்னாடி என் பேர் அதை போடலை இதை போடலைன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும். இந்த பஞ்சாயத்து தான் பார்க்க இயலாது. ஆமாம், உன் பொண்ணுக்கும் பத்திரிக்கை அடிக்கணும்ல. யார் வீட்டிலடே அடிக்கிய? பொண்ணு வீட்டுக்காரையில் பொண்ணு வீட்டுக்காரில் வீட்டு சைடுக்கு அடிப்பாவ. மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டில் மாப்பிள்ளை வீட்டு பக்கம் அடிக்க போகிறோம். எங்களுக்கு நான் சொந்த பந்தம் பேரெல்லாம் கொஞ்சம் தான் போடுவேன். ரொம்பலாம் போட போகிறது கிடையாது. கார்டும் சிம்பிளாக தான் அடிக்கணும். ரொம்ப கல்யாண கணக்கெலாம் செலவு பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டு பக்கம் எல்லாம் சம்மந்தம் எல்லாம் நல்ல வசதியான இடம் தான் கிராண்டாக தான் பத்திரிக்கை அடிக்கிறது. இப்போல்லாம் அதில் பாதாமு முந்திரி அந்த மாதிரி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாவளா, பயங்கரமாக பண்ணியாவ. நீங்களும் சும்மா பழைய மாதிரி தான் அடிக்க போறீல? ஆமாம், வசதிக்கு ஏண்டால தானே எல்லாம் அடிப்பாவ செய்வாவ. நம்மளால என்ன முடியுமோ அதான் செய்ய முடியும். என்னம்மா எதுக்கு கத்திட்டு டக்க? இல்லை உனி எவ்வளோ நேரமாக கூட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு காதை கேட்க மாட்டேங்குது வர வர. என்னாச்சுத்தே? எதுவும் கறிக்கறி எடுக்க போகணுமா? கறியெல்லாம் எடுக்கிறதுக்கு இல்லைல, கறியெல்லாம் உங்கள் மாமி வாங்கி கொடுத்து விட்டுட்டாரு. கறியெல்லாம் எடுத்தாச்சு. அப்ப என்னம்மா எதுக்கு கடந்து கத்திட்டு டக்க? அப்பா உனக்கு போன் அடிச்சு பார்த்துட்டு நீ எடுக்காண்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் எனக்கு இப்போ போன் அடிச்சிருக்காரு. நீ எதுக்கு போன் வச்சிருக்க? என்னது அப்பா போன் அடிச்சாவளா? எனக்கு கேட்கவே இல்லையம்மா. அந்த போனை முதல் எடு. அது என்னத்துக்கு தான் கையிலேயே வச்சிருப்பியே தெரியல. போன் அடிச்சாலும் கேட்க மாட்டேங்க. போன் இங்கே தானே இருக்கு, ஏன் கேட்கல? என்னாச்சு என் பொண்ணுக்கு? 24 மணி நேரமும் போனும் கையுமா தான் இருக்கு. பிள்ளையிலே போனை பண்ண எடுக்க மாட்டேங்குன்னு உங்க அப்பா என்னைய போனை போட்டு கத்தியாரு. ஐயோ, போன் சைலண்ட்ல கிடந்திருக்கு, அதான் எனக்கு கேட்கல. அதை என்னத்துக்குலாம் சைலண்ட்ல போட்டு வைக்க? எம்மா வேணும்னா போடுவாங்க, ஏதோ தெரியாம சைலண்ட்ல கைப்பட்டு விழுந்திருக்கோம். சரி எதுக்கு போன் போட்டாவலாம்ப்பா? உனக்கு அந்த பத்திரிக்கை அடிக்க பிரிண்டர் இருக்கார்ல, அவர் உனக்கு பிரிண்ட் எடுத்து அனுப்பியிருக்காராம் பத்திரிக்கையை. அதுல எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுவீங்க. அதான் உன் பொண்ணுக்கு தான் அனுப்பியிருக்காவலாம். பார்த்து நீ என்ன ஏதுன்னு நேரில் பார்த்து சொல்லிட்டு வருவியா. அதான் உங்க அப்பா சொல்லதுக்கு போன் அடிச்சிருக்காரு. கொஞ்சம் பார்த்து சொல்லு பாப்போம். எம்மா என்னம்மா இது? ஏழை என்னாச்சு? தாய் மாமே பேர் போட்டிருக்கு, அத்தை பேரு அத்தை பிள்ளைகள் பேர்லாம் யார் பேரையும் போடல. சி, இதுக்கு தான் கொந்தளிச்சியா? நான் கூட என்னமோ நினச்சிட்டேன். ஆமாம், என் தம்பி தண்டபாணி பேரை போட்டிருக்கேன். வேற என்ன, தாய்மாமனுக்கு அவன் பேர் மட்டும் போதாதாக்கும்? என்னம்மா சொல்ற? அத்தை பேர்லாம் இப்போ போடாண்டாமா? போதும் போதும், அவள் பேரெல்லாம் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேற ஏதாவது பத்திரிக்கையில் குறை இருந்தால் பார்த்து சொல்லு. அதை சரி பண்ணணும்னா மேற்கொண்டு அப்பாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கடையில் போய் கொடுத்து சரி பண்ணிட்டு வா போ. அது சொல்ல தான் வந்தேன். அந்த ராங்கி பேரை போடலன்னு இவன் என்கிட்ட கத்தியான். அம்மா பார்ல சஞ்சய் என்ன பண்றாங்கன்னு? இப்படி ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு இவங்க அடிக்காமலே இருக்கலாமே. இதை சும்மா விடக்கூடாதுல்ல சஞ்சய். வா போய் என்னன்னு கேட்போம். சரி வா. ஏல என்ன அதுக்குள்ள செக் பண்ணிட்டியாக்கா? ஆரம்பமே தப்பா இருந்தா என்ன செக் பண்றது? ஐயா என்னது தப்பா இருக்கு? பாருங்க பெரியமா, அத்தை பேரு அத்தை பிள்ளைகள் பேர்லாம் போடாம மாமா பேர் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அம்மா. ஏது பத்திரிக்கையிலையா? ஆமா. அது எப்படி? தாய் மாமன் பேரை போட்டா தாய் மாமன் பொண்டாட்டி பேரு பிள்ளைகள் பேரெல்லாம் போடாண்டாமாக்கும். எல்லாரும் உயிரோட தானே இருக்காவே. ஆமா பாட்டி, எல்லாரும் உயிரோட தான் இருக்காவ. எங்க அம்மா உயிரோட இருக்க ஆளு பேரை தான் போடாண்டேன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இல்ல இங்க பாரு, என்கிட்ட இதுக்கு தான் சண்டை போட்டுட்டு உங்க அப்பனை கிளாச்சிக்கிட்டு கடைக்கு போயிருக்காரு. சும்மா இப்ப நீங்க வந்து என்கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத பாத்துக்க. இல்லன்னா பத்திரிக்கை அடிக்காண்டான்னு சொல்லிட்டு உங்க அப்பங்கிட்ட. அவரு தான் பத்திரிக்கை அடிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒத்தைக்கு ஒரு பொட்ட பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நான் சிறப்பா செய்வேனாக்கோனே. அப்ப பத்திரிக்கை அடிக்கிறதா இருந்தா அந்த பேரை மட்டும் விட்டுட்டு அடிக்கிறதா இருந்தா இல்ல அடிங்க, இல்லாட்டினா அடிக்காண்டான்னு இருக்கேன். அதனாலதான் அந்த பேரை மட்டும் எழுதி தம்பி பேரை மட்டும் எழுதி கொடுத்து விட்டுருக்கு தாய்மாமனுக்கு. எம்மா ரமணி, அது எப்படிமா முறையாகும்? நீ உனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, பேசுறியோ பேசலையோ, தாய்மாமையும் பொண்டாட்டிக்கு தான் முத உரிமை இருக்கு. அவிய தான் போடணும் பேரு, அவியலுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன அவிய பேரே போடாண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்புறம் என்னத்துக்கு நீ பத்திரிக்கை அடிச்சு சடங்கு செய்யா? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க சித்தி, எனக்கு இதுல விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தப்பு, பேர் போடணும் கண்டிப்பா. இல்லாட்டினா பத்திரிக்கை அடிக்காதே வேஸ்ட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல சித்தி, எனக்கு போடணும்னு பெருசா விருப்பம் இல்லை. இல்ல சரண் விடு, நம்ம கையில தானே கரெக்ஷனுக்கு வந்திருக்குது. நேரா பிரிண்டிங் கடையில போயிட்டு அத்தை பேரு அத்தை பிள்ளைகள் பேரெல்லாம் சேர்த்து தாய் மாமனுக்கு கீழே கொடுத்து விட்டுட்டேன்னா அவன் பாட்டுக்கு அடிச்சு தந்துட போறான். அவ்வளோ பத்திரிக்கையும் பிரிண்ட் அடிச்சுட்டா என்ன பண்ண முடியும் இவங்களால? எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வருவோம். வா, உங்க அம்மாட்ட பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது. வா வா, இடத்த காலி பண்ணுவோம். ஆமால, நீ சொல்றதும் சரிதான். வா மாப்பிள்ள போவோம். எல்லாம் ஒழுங்கா பத்திரிக்கையில பேரெல்லாம் செக் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லிட்டு வாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். ரமணி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழுத்தம் ஆகாதா அம்மா? நீ சும்மா இருக்கா? எனக்கு அடுப்பங்கரையில் நிறைய வேலை கிடக்கு, நான் போய் அந்த வேலையை பார்க்கேன். பிடிவாதனாலும் பிடிவாதம், இவளுக்கு இவ்வளவு பிடிவாதம்லாம் இருக்கக்கூடாதம்மா. சரி விடுங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு, அவங்க என்ன மாதிரி நினைக்கவளோ பண்ணிட்டு போட்டோம். ஆமாம், அதுவும் சரிதான். நம்ம எதுக்கு தலையிடுவானே? நல்லது கெட்டது நம்ம பெரிய மனுஷி அங்கே இருக்கிறதுனால பார்க்கறதுனால சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சொல்லியதை சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அவியல்வ விருப்பம். ஆமாம், அவ்வளவுதான்.
பூஜைலாம் முடிஞ்சிச்சு. இனிமே பொங்கல் சுண்டல் தருவாவ தின்னுட்டு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. மாப்பிள்ள இந்த கடை தான், வா உள்ள போவோம். டேய் நீ இங்க தான் வருவியா? ஏன் என்னாச்சு? இல்ல என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் கல்யாண பத்திரிக்கை அடிக்கவும் நாங்க இங்க தான் வந்தோம், அதான் கேட்டேன். அப்படியா? சரி வா நம்ம இப்போ வந்த வேலையை பார்ப்போம். என்ன மாப்பிள்ள கடையில ஒருத்தரையும் ஆளையே காணோம். உள்ள இருப்பாரா இருக்கும், இரு கூப்பிடுறேன். ராஜண்ணே ராஜண்ணே. யாரது? கொஞ்சம் உள்ள வாங்க, வேலையா இருக்கேன். இந்த வாரண்ணே, நான் தான் சரண் வந்திருக்கேன். உள்ள வாப்பா. மாப்பிள்ள அவர் உள்ள வேலையா இருக்காரு போல இருக்கு, உள்ள கூப்பிடுறாரு, வா போவோம். சரி ராஜண்ணே. வாப்பா. அண்ணே நீங்க பத்திரிக்கை அனுப்பியிருந்தீங்கல்ல, அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சரி பண்ணி கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அம்மா. ஆமாப்பா உங்க அப்பாவுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். பையன் பார்த்து சொல்லுவான்னாரு. பார்த்துட்டியாப்பா? செக் பண்ணிட்டியா? எதுவும் மாத்தணுமா? எதா இருந்தாலும் சொல்லு, மாத்தி விட்டுறேன் இப்பயே. உங்க அப்பா சாயங்காலமே எனக்கு பத்திரிக்கை வேணும்னாரு. ஆனா எனக்கு இப்போ சாயங்காலமே எல்லாம் ரெடி பண்ண முடியாது, நாளைக்கு காலையில ரெடியா இருக்கும். நீ இப்போ கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன்னா. ஆமாண்ணே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்னாச்சுப்பா? எதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கா, இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, அதெல்லாம் இங்க சரியா தான் இருக்கு. ஒரே ஒரு நேம் மட்டும், ஃபேமிலி நேம் மட்டும் விட்டு போச்சு. அந்த ஃபேமிலி நேம் மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும். ஐயா அப்படியா? உங்க வீட்டுல இருந்து உங்க அப்பா கொடுத்த பேர் எல்லாமே நான் போட்டுட்டேன். சரி விட்டு போயிருந்தா நீங்க சொல்லட்டுன்னு தான் நான் அனுப்பி விட்டுருந்தேன். சரி அப்ப நீ அந்த பேரை எழுதி கொடுப்பா, நான் அதை கரெக்டா போட்டுடுறேன். நாங்க வரும்போதே தெளிவா எழுதியே எடுத்துட்டு வந்துட்டோம்னா. இந்தாங்க. கொடுப்பா. இது தாய்மாமன் போட்டிருக்கு. தாய்மாமன்ல உங்க அப்பா தாய்மாமன் பேர் மட்டும் தானே போட சொன்னாரு இந்த வரிசையில. இப்போ உங்க பொண்டாட்டி பிள்ளைகள் பேரெல்லாம் போடணுமோ? ஆமாண்ணே எங்க அப்பா மறந்துருப்பாவளா இருக்கும், நீங்க இந்த பேரெல்லாம் போட்டுருங்கண்ணே. சரிப்பா. முக்கியமான பேரு சடங்குல தாய்மாமும் குடும்பம் பேர் தானே, அதே உங்க அப்பா சரியா எழுதி தரலையாக்கும். சரி பரவாயில்ல, எப்படியோ நீயாவது எழுதி தந்திய, நான் அப்ப பிரிண்ட் பண்ணிடுறேன்ப்பா. நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் பத்திரிக்கை ரெடி ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா கிட்ட சொல்லிடு, இன்னைக்கே கேட்டாரு, இன்னைக்கெல்லாம் முடியாதான் 10 மணிக்கு தருவாரா நாளைக்குன்னு சொல்லு. சரிண்ணே. சரிப்பா அப்போ அவ்வளவுதானே, வேற எதுவும் சொன்னாங்களா உங்க அப்பா? இல்ல வேற ஒண்ணும் இல்லண்ணே. சரிண்ணே அப்ப நான் வாரேன். சரி போயிட்டு வாப்பா. மாப்பிள்ள வா ஓடிடுவோம். டேய் உங்க அப்பா கிட்டே இல்ல உங்க அம்மா கிட்டே எதுவும் தாலே சொல்லிட போறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடுவோமா? நம்ம இப்படி ஏதாவது சொன்னாதான் மாட்டிப்போம். நம்ம பாட்டுக்கு அமைதியா கரெக்ஷன் பார்த்து கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்புறம் அவர் பிரிண்ட் பண்ணி வந்த அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். இல்ல எதுக்கும் ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. நீ எதுவும் குட்டையை குழப்பாம இரு, வா போவும். ஏலா உமா குந்தாணி, பானையை வலிச்சு நக்குனது போதும், சீக்கிரம் பானையை கழுவுனி. அட சும்மா இருளா பெரிய பொண்ணு, தொல்லை பண்ணாத. அடியில இருக்க பொங்கல் என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அந்த டேஸ்ட்லாம் உனக்கு எங்க தெரியும்? அடி பொங்கல் தான் அருமையா இருக்கும். இப்ப செருப்பால ஒருத்தி அடி வாங்க போறா. அடியில அதுவே பத்தி போய் கிடக்கு, பத்தி போனது சூப்பரா இருக்குமா? அப்படி இல்லடா கிரிக்கி, அந்த அடி இது கடைசி பொங்கல் பத்தியா, அது என்னமோ டேஸ்டா இருக்கு எனக்கு என்னமோ. என்ன கருமமோ போ, என்னையும் சீக்கிரம் வலிச்சு நக்கிட்டு கழுவு. அங்க போவோம், நம்ம மட்டும் தான் இங்க கிடக்கும். அவியெல்லாம் அங்க நல்லா ஜாலியா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காவ. பானையை வீட்டில் போய் இழிச்ச வச்சியே ஊற வச்சு கழுவி இருப்பா. நீ இந்த பானையை வலிச்சு நக்கிறதுக்காண்டி நான் கழுவிட்டு வரேன்னு தூக்கிட்டு வந்துட்டா. அப்படி இல்லை பெரிய பொண்ணு, கடைசி பொங்கல்னு வீணா போயிடும். அதனால தான் அதை எனக்கு இலையில கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் பார்சல் பண்ணிட்டு. வீட்டுக்கு போயினாலும் நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு. இப்படியே கண்டதை கடியாத அள்ளி வாயிலே போட்டுக்கிட்டு கடைசியில் சுகர் வந்து தான் நீ சாவ போற பேரு. செத்தாலும் பரவாயில்ல, ஜாலியா சந்தோஷமா எல்லாம் தின்னுட்டு சாவணும். அப்போ உனக்கு சீக்கிரம் சங்கு தாம்பியோ. ஆமா பெரிய பொண்ணு, அங்க பாரு இந்த பிள்ளை எல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குவே? எந்த பிள்ளைகளு? அதான் உங்க மைனி மோவா சின்ன பொண்ணு, அப்புறம் இந்த லட்சுமி அக்கா மோவல்லாம் நான் அங்கேயே போறாளுவ பேரு. எங்க போறாளுவ? அந்த நேருக்கா எங்கே போறாளுவ? அங்க காட்டுக்குள்ள. ஓய் சின்ன பொண்ணு, தூரமா போயிட்டாளுவல, கூப்பிட்டா கேக்குமா கேட்காதான்னு வேற தெரியலையே அது வெள்ளுக்கு. அதுவ காதுல வாங்கினாலும் வாங்காத மாதிரி தான் இருக்கும் பாரு. என்ன அதுவும் ஒன்னே மாதிரி இல்ல. என்னடா என்னைய சுவாவாரிங்கியோ? ஆமா, நீ சுவாவாரி இல்லாம வேற யாரு? சரி நீ மூடு, அது அங்க எங்கேயாவது ஒண்ணுக்கு இருக்க போகுமா இருக்கும், போயிட்டு வரோம். சீக்கிரம் நீ பாத்திரத்தை கழுவு. பெரிய பொண்ணு அப்பவே நான் தானலா கழுவுனேன், இப்ப நீ கழுவா? நல்லா கழுவுவாவ. ஏற்கனவே நீ வலிச்சு நக்கி கழுவி தான் வச்சிருக்க. 2 ராவு போயிடும், மண்ணள்ளி போட்டு ராவு. வீட்டில் வச்சு இழிச்ச வச்சு கழுவி வச்ச பானையை 2 அலசுனது உனக்கு கழுவுனதா? இப்போ பொங்க செஞ்ச பானை நல்லா அடியில் பிடிச்சி தீஞ்சு போய் கிடக்கும், அதை எண்ணெயை ராவ சொல்றியாக்கும். நீயே அவ்வளோத்தையும் வலிச்சு நக்கி தான் வச்சிருக்க, சீக்கிரம் ராவு. இல்லைன்னா நீ மட்டும் அங்கே ராவிக்கிட்டு நான் போய் அங்கே எல்லாரும் கூடயும் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிருவோம் பத்துக்க. சரி கோவப்படாதலா, நானே ராவுறேன். ராவு நான் இந்த அடி பம்பில் உட்கார்ந்து சறுக்கிக்கிட்டு இருக்கேன். கடைசி பொங்கலுக்கு ஆசைப்பட்டு பானை கழுவ விட்டுட்டாங்களே. இந்த வழியா பஸ் போனா பஸ்ல போற வரையெல்லாம் நம்மள தானே பாப்பாவ. அட இப்ப காலு கழுவ தண்ணி வேணுமே. பெரிய பொண்ணு உமாலாம் என்ன பண்ணி அழுவ, இவ்வளவு கிட்ட கொஞ்சம் தண்ணி கேப்பமா? ஒரே வானிலே இன்னைக்கு மழை வருமோ?
வானிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, வந்தாலும் வரலாம். இந்த மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கும். எங்கேயாவது ஒரு வீட்டில் போயிட்டு பச்சி போண்டா சுட்டு தந்தவனா தின்னுட்டு கிடக்கலாம். எல்லாம் பெரிய பொண்ணு. அட, அது யாரு நம்மளை கூப்பிடுறது? ஐயோ, இப்ப காலுகளவ தண்ணி வேணுமே. கோயில் பக்கத்துல இருக்க பம்பு பக்கத்துல நம்ம போவையும் ஆகாது. யார் நம்மளை கூப்பிட்டது? எல்லாம் உமா குந்தாணி, நீ எதை என்னை கூப்பிட்டியோ? நான் ஏழை உன்னைய கூப்பிட போறேன். நீ என்ன கூப்பிட்டா பாத்திரம் கழுவியா தர போற? கழுவ போறது இல்லல்ல, அப்புறம் என்ன? ஓ, நீ கூப்பிடலையா? அப்போ யார் கூப்பிட்டுருப்பா? ஓய் பெரிய பொண்ணு. அட, நம்ம மீனா. இவன் அங்கே என்ன பண்ணியா காட்டுக்குள்ள? அட பெரிய பொண்ணு, நான் அங்க வர முடியாதுல. நீ கொஞ்சம் எனக்கு தண்ணி கொண்டாயா? என்னது, தண்ணி கொண்டு வரணுமா? எதுக்கு? அட எல்லாம் காரணமாதால கொஞ்சம் கால் கழுவ தண்ணி வேணா, தண்ணி கொண்டா. அது கோயில் பம்புல, நான் அங்க வந்து கழுவ முடியாது. நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு வாயா எனக்கு. என்னது, கால் கழுவ தண்ணி வேணுமா? அட, நாத்தம் பிடிச்ச உள்ளவளா, இங்கே வந்து நாரடிச்சிட்டீங்களா? ஆமா ஆமா, அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா சாந்தி. அவளுக்கு வயித்தால போகுது போல இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் இருந்தாலும் இந்த வழியா வந்திருக்காவ, பச விட்டுட்டு. ஓஹோ, சரி சரி, அங்கே இரு, நான் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிலா, சீக்கிரம் வாழா. நல்ல வேலை இவ்வளோங்கன்னு இருந்தாலுவே தண்ணி கேட்க முடிஞ்சது, இல்லைன்னா நம்ம சிரமம் தான் பட்டிருக்கணும். ஆமா, இவ தண்ணி கேட்கல, எதுல எடுத்துட்டு போறது? இந்த பானையை தரியா, அவளுக்கு கால் கழுவ கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு போறேன். சி, இது பொங்கல் செய்யற பானலா? இதுலயே அவளுக்கு கால் கழுவ தண்ணி கொண்டு போவே. அங்க குடம்லாம் கிடக்கு பாரு, அந்த குடம் ஏதாவது எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடு. குடமா? அது கோயில் குடமாச்சே. எந்த குடமோ ஏதாவது பாத்திரத்துல இல்ல சரட்டை கிரட்டை ஏதாவது கடந்தா பாரு, எடுத்து கொண்டு போய் அதுல ஊத்தி அவளை கழுவ சொல்லு. சரி இரு, போய் பார்க்கேன். போ போ, இங்கனெல்லாம் அவளை கூப்பிட்டு வந்துடாதம்மா. ரொம்ப பண்ணாதலா. ஆமா, அந்த மீனால இன்னும் காணுமே. ஒருட்டி யாராவது போய் பார்த்துட்டு வரீங்களா அவள? ஆமா இழுத்த வச்சு, நான் கூட இப்பதான் நினைச்சேன். ஆமா, அங்க தேங்காய் திருவுனது யாரு? சரட்டை கட்டை எதுவும் கிடக்கா? சரட்டையா? சரட்டை என்னத்துக்குலாம் பெரிய பொண்ணு? அது ஒன்றும் இல்லை, அங்கே மீனா கால் கழுவ தண்ணி வேணும்னா அதான் அவளுக்கு சரட்டையில் தண்ணி கொடுக்கலாமேன்னு பார்த்தோம். ஐயா பெரிய பொண்ணு அவளை எங்க? அந்த அங்கே தான் புதருக்கு பின்னாடி நிற்கா. ஐயா, அவளுக்கு கழுவ கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அவளை கூட்டிட்டு வாங்க. அவளை பத்திரமா வீடு கொண்டு சேர்க்கறதுக்குள்ள இன்னைக்கு எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும் போல இருக்க. எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனவளும் அவளுக்கு மாத்திரை கித்திரை எதுவும் போடக்கூடாதா? வெறும் வயிற்றுல போடக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போடணும்னாவே. அதனால அவளுக்கு ஒன்றும் கொடுக்கல மாத்திரை. என்ன அவளுக்கு மாத்திரையை கொடுங்க. இந்த அங்கே பொங்கல் இருக்குல்ல, கொஞ்சம் பொங்கலை கொடுத்து என்ன அதுக்கப்புறம் என்ன மாத்திரையை கொடுங்கப்பா அவளுக்கு. ஐயோ, அதுக்கு முன்னாடி அவளுக்கு கழுவணும். கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். கோயில் குடமாச்சு, அந்த இதில் எப்படி தண்ணி கொடுக்குறதுன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பு பைக்கில் ஏதாவது பாத்திரம் மட்டும் கிடக்கான்னு பாரு, ஏதாவது எடுத்துட்டு போங்க. சரி. இனிமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இழுச்ச வச்சு. ஆமாங்க, இனிமே கிளம்ப வேண்டியதுதான். இனிமே இங்கே என்ன வேலை? எல்லாம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, இனிமே போக வேண்டியதுதான். இந்த உமா பொங்க வச்ச பானையை கழுவிட்டு வரேன்னு கொண்டு போயிருக்கா, அதை கழுவிட்டு வரட்டும், நம்ம போவோம். அதான் நானே வீட்டுல ஊற வச்சு கழுவிருப்பேனே, என்னத்துக்கு போட்டு கொடுத்தா இப்போ? சொல்ல சொல்ல கேட்காம அவ தாங்க எடுத்துட்டு போனா, நான் என்ன பண்ணுவேன்? ஐயே, வீட்டுக்கு போனா இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க போச்சு? இந்த பிள்ளைகள் நான் இங்கே தானே சுத்திட்டு நடந்தது. இந்த எவ்வளோ ஒண்ணுக்குன்னு கேட்டாலும் அந்த கூட்டுக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாலுவே, இந்த போயிட்டு வருவாள்வே. பிள்ளைலாம் வந்ததை கிளம்புவோமாக்கா? ஆமா, நமக்கு வேற என்ன வேலைங்க? சாமியெல்லாம் தான் கும்பிட்டாச்சுல்ல, இனிமே கிளம்புவோம். சரிக்கா. ஐயே, என்ன மழை இப்படி பெஞ்சிட்டு? இப்படி மழை பெய்யன்னு தெரிஞ்சிருந்தா நானும் சாந்தி அங்க மீனெல்லாம் இறங்குன இடத்துல இறங்கி வீட்டுக்கு ஓடி இருந்திருப்பேனே. எதுக்கு இந்த மழைக்குள்ள வெளியே ஓடிக்கிட்டு வலிக்கி கிளிக்கி விழுந்து கையை காலை உடச்சிட்டு நடக்கிறதுக்கா? இருங்க, பொறுமையா போலாம், நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீங்கள் இருப்பியலா வேலை வெட்டி இல்லாதவளுவ? நான் அப்படியா? எனக்கு வீட்டுல 1008 வேலை கிடக்கு. நான் போய் என் வேலை ஜோலிய பாப்பேனா உங்களோட உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பேனா? என்னக்கோ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? அட, ஒன்னைய சொல்லல லட்சுமி, இவ்வளோ சொல்லியே. இவ்வளோ வீடு வீடா உட்கார்ந்து போய் கதை பேசிக்கிட்டு இருக்கவும் சால்ரை அடிச்சுட்டு அடக்கவும் தான் கலாக்கி. நம்ம அப்படியே நமக்கு வீட்டில் வேலை சொல்லி 1008 கிடக்கு. நானும் அங்கனே இறங்கியிருந்தேன்னா வீட்டுக்காவது போயிருப்பேன். எங்கள் மாடெல்லாம் அங்கே மழையில் நனைஞ்சிட்டு அடக்கம் பிடிச்சி அங்கே கட்டி இருக்குப்பேன். நான் சாப்புக்குள்ள என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் மாடு அப்பயே மலைக்கு போய் எங்கன்னா ஒதுங்கணும்னு தெரியும், அதெல்லாம் போய் ஒதுங்கி இருக்கோம். ஏலா, உனக்கெல்லாம் உன் வீட்டில் மாமியா இனியா எவ்வளோ தேட வந்தாலும் உன்னையே? ஆமா, அப்படியே தேடினாலும் இவ்வளோ எல்லாம் மறைச்சிட்டு தானே வேற வேலை பார்ப்பாளுவே. நீங்க வேற சும்மா இருங்கக்கு, அதை சொல்லு. அட என்ன, நாங்களாம் மாமியாரை மதிக்காம அப்ப தூக்கி போட்டு மிதிக்கவா செய்யும்? அதானே, அப்படி கேளு உமா. நீங்கள் வேணா உங்க மாமியாரிக்கு சுவாரி கறி வச்சு கொடுத்துருப்பீங்களா இன்னைக்கு ஆயினும்? வேற நாங்க கொடுக்காம பக்கத்து வீட்டுக்காரியா கொடுக்க? நாங்க தானே கொடுக்கோம்.
ஏதோ ஒரு 4 நாள் செஞ்சு கொடுத்துட்டு என்னமோ செஞ்ச மாதிரி மினுக்காதீங்களா? நான் பார்க்க நேரம் பூரா மீனை வாங்கி உங்க மாமியாரி தான் சோறு பொங்கி உங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கு. அது அது நாங்க வெளியே வந்துடுறதுனால மீன் வாங்க நேரம் கிடைக்க மாட்டேங்க. ஐயல்ல மீனை வாங்கி கறி வச்சு தாராவ நாங்க போற நேரம் திங்கோம். மற்ற நேரம்லாம் நாங்க சோறு கறிலாம் ஆக்கி வச்சுட்டு தான் வரோம். நல்லா செஞ்சு கிழிச்சிய போங்க. மழை வேற நிற்கவும் மாட்டேங்குது. என்ன பண்ண? இந்த சின்ன பொண்ணு எங்க போனா? அவ இதை மழைக்குள்ள ஆட போயிட்டாலோ? இல்லை இல்லை, அவ்வளோ நான் அந்த தாவாரத்தில் தான் நின்று மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளுவே ஓரமாக நின்று. ஐயே, என் வீட்டு பிள்ளைகளெல்லாம் மழையில நனைஞ்சிராம வேற சளி கிளி பிடிச்சிட்டு வந்தா வேற அதுகளுக்கு காய்ச்ச கிச்சு வந்து போச்சுன்னா ஆஸ்பத்திரியும் ஓடிட்டு அடக்க இயலாது. காலேஜ் வேற கிடக்கு. ஆமா, அந்த பூ மாதிரிக்கெல்லாம் உடனே சளி பிடிச்சுக்கிடும். அவளை எங்க? அவளை உள்ள கூப்பிடுங்க. நனையிலக்க உங்கள் பிள்ளைகள் ஒன்றா அங்கே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிற்கல. மழையை ரசிக்க விடுங்க சின்ன பிள்ளையில. சும்மா எப்போ பார்த்தாலும் நொய்யி நொய்யி நொய்யின்னு அதுகளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கல. அதுவும் என்ன பச்சை பிள்ளைகளெல்லாம் அவங்க மடிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வளர்ந்துட்டு அதுகளும் தனியாக அதுவாக பேச வேண்டியிருக்கோம், அது சிரிக்க வேண்டியிருக்கோம் இருக்கும். நீங்கள் சும்மா கூப்பிட்டுட்டே அடக்காதீங்க பிள்ளைகள. பயமா இருக்குல்ல, இதுகளுக்கு சளி கிளி பிடிச்சு போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓட இயலாதுல. காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு டோலோவை வாங்கி போடுங்க, அதெல்லாம் சரியாயிரும். ஆமா, இந்த இழிச்சு வச்சு துணியை மாத்திட்டு வரேன்னு போனாலே எந்த அளவு போனா? இந்த மலைக்கு சூடா காப்பி கிப்பி எதுவும் போட்டு தருவான்னு பார்த்தேன்னா உள்ளே போய் செட்டில் ஆயிட்டா. அதானே, இந்த மழைக்கு சூடா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதான் வீடு வீடா போய் உட்காடி உட்கார்ந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது வாய்க்கு வராதான்னு தான் இருப்பாளுவ. நல்ல மழை பத்தியில. ஆமண்ணே. ஆமா, இழிச்சு வச்சு எங்க பிள்ளைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்காள. மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா கூட நாங்க எல்லாம் கிளம்பிடுவோம். மழை வந்ததுன்னு அங்கனே நின்னுட்டோம். அட நீங்களுமே இருங்க இருங்க. அவ அந்த பிள்ளை அழுதுட்டு இருந்தா அவளுக்கு வயிற்றுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இந்த இவ தூங்கிடுவா. இந்த இப்ப வந்துருவா துணியை மாத்திட்டு. அவ பொறுமையா வரட்டும். நாங்கள் வந்த மழை நின்னாலும் நிக்கலனாலும் நான் இப்ப கிளம்பிடுவோம்ப்பா. அட இருங்க, இந்த டீ கடைக்கு போயிட்டு போண்டா வாங்கிட்டு வந்துருக்கேன். எல்லாம் காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போலாம். அட வீட்டுல போய் இனிமே சோறு சாப்பிடணும்ப்பா. சோறு திங்க நேரத்துல காப்பி போண்டான்னு தின்னுட்டு இருக்க முடியுமா? போய் வீட்டுல சோறு கறியெல்லாம் ஆக்கி சோறு திங்க வெளியே பார்க்கணும். என்ன டீ கடையில போய் போண்டா வாங்க போறியே? அப்ப எனக்கு ஒரு 2 போண்டா மைதா மாவுல இருக்கும்ல அந்த போண்டா 2, அப்புறம் ஒரு சமோசா, ஒரு பஜ்ஜி நல்லா சூடா இருக்கான்னு கேட்டு வாங்கனே. ஆமா, அவளத்தையும் வாங்கி கொண்டு வாயில போடு. ஒன்னத்தையும் தின்னு கண்டா இல்லாத மாதிரி தான் பேசுவா. அட பத்திராளியக்கோ, உங்களுக்கு வேண்டான்னா நீங்க வேண்டான்னு சொல்லுங்க. எதுக்கு வாங்கி தரையிலையும் வாங்கி தர விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட எல்லாரும் இருங்க, நான் தான் வந்துருவேன். இந்த இழுத்து வச்சு இப்ப வருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வாரேன். எப்பா தம்பி, எதுவும் வேண்டாப்பா எங்களுக்கு. நாங்களும் வீட்டுல சோறு கறியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்தது வேற அந்தால கிடக்கு. போய் அதை பார்க்கணும்ல. இப்ப எதுவும் வேண்டாப்பா. அவளும் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு அடப்பாளுவ. இல்ல இழுத்து வச்சு தான் சொல்லி விட்டாக்கா. நீங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பாரு, அந்த மனுஷன் சொல்ல சொல்ல கேட்காம போண்டா பஜ்ஜின்னு வாங்க போறேன்னு வராரு. நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலா? எக்கோ நானா கேட்டேன், தின்னா நல்லா இருக்குமேன்னு தான் சொன்னேன். நானும் ஒன்றும் இழிச்சு வச்சு வீட்டுக்கார்ட்ட வாங்கிட்டு வர சொல்லலப்பா. அட என்னக்கா, இப்ப மழை நேரத்துல ஏதாவது திங்கணும் போல ஆசையா தானே இருக்கும் எல்லாருக்கும். அவர் கடையில தானே போய் வாங்க போறேங்காரு. என்னமோ அவரே இப்ப கடந்து அடுப்பங்கரையில நின்று செய்ய மாதிரி எல்லாரும் மினுக்கிறிய. அவியலுக்கும் இந்த சூடா அந்த மலைக்கு ஏதாவது திங்கணும் ஆசையா இருந்திருக்கும். கடையில போய் வாங்கலான்னு இருந்திருப்பாவ. சரி நம்மளும் இருக்கமே, சரி ஆளுக்கணும் வாங்கி தருவோன்னு இருப்பாவ. இனிமே வாங்கினதா தின்னுட்டு போவோம். இன்னைக்கு பூரா அவிய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே நம்ம இங்க அலைஞ்சிட்டு வந்திருக்கோம் கோயிலுக்கு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. நான் இப்ப சின்ன பொண்ணை கூட்டிட்டு நான் ஓடிடுவேன் வீட்டுக்கு. வேண்டான்னா கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. உங்க பங்கு எனக்கு வரும், அவ்வளவுதான். ஏப்ப கிரிக்குவலா, கொஞ்ச நேரம் வாய முடுங்கப்ப. அவன் துவைச்ச துணியை காய போட்டதை எடுக்க முடியலையேன்னு நொந்து போய் கிடக்கா. இவளுக்கு சின்ன சின்ன மழை துணியை சேர்த்து வைக்கவலாம். அட ஆமல்லா, இவ சந்தியா நம்ம வீட்டுல துணி காய போட்டிருந்தோம்ல, மறந்தே விட்டேன் பரா. இனி அது அவ்வளோதான், போக்குதான். நல்ல மழையில நனைஞ்சிருக்கோம். இனிமேலாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது. முதையே போயிருந்தா கூட ஓடி போய் துணியெல்லாம் எடுத்துருந்துருக்கலாம். இனிமே எடுக்கவா முடியும்? அவ்வளோதான் போ. ஐயோ, காலேஜுக்கு நாளைக்கு அதை தான் போட்டு போலான்னு பார்த்து பார்த்து துவைச்சு போட்டேன்னு. அவ்வளோதான் போ. அம்மா அப்பயே சொன்னா மழை வர்ற மாதிரி இருக்கலாம், உள்ளே கொண்டு போடுங்க கொஞ்சம் வாடை போட்டுட்டுன்னு. கேட்காம வெளியே போட்டோம்ல, நமக்கு இது தேவைதான். சின்ன சின்ன ரூபாயை சேர்த்து வைப்போமா, அவசர தேவைக்கு எடுத்து செலவழிப்போமா. கொருத்திக்கு பாட்டை பத்தியா? நம்மளே மழையில துணியெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு கவலையில இருக்கோம். கொருத்தி பாட்டை பெரு. அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்காக வருத்தப்பட்டா இப்ப துணியெல்லாம் இந்த மழையில காஞ்சிருமா என்ன? நனைஞ்சது அவ்வளவுதான். நல்லா ஜாலியா இனிமே என்ஜாய் பண்ணலாம் மழையில. அதுக்குதான். ஆமா பூமாரி, நல்லா ஜாலியா இருக்குல்ல.
இருக்கும் இருக்கும், மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா ஜாலியா தான் இருக்கும் உனக்கு. இந்த வார இரு. ஐயோ எங்க அம்மா இவ இப்ப வந்தாங்க. ஏலா தாவாரத்துல ஒதுங்கி நிக்கியன்னு பார்த்தனா அங்க மழையில நனைஞ்சுக்கிட்டா இருக்கியே. காய்ச்சல் கிச்சல் வந்துற போது ஒழுங்கா வா, சின்ன பண்ண வீட்டுக்கு போலாம். ஏதோ வாங்க மேலே ஏறி நின்னுக்கிடுவோம், இல்லைன்னா அம்மா வந்து நம்மளையும் இப்படிதான் திட்டுவா. ஆமா எம்மா இந்த மழைக்குள்ள எங்க போனுங்க? கொஞ்சம் இரு, மழை நின்ன அப்புறம் போவோம். மழை இப்படிதான் பெஞ்சுக்கிட்டே கிடக்கும், அதுக்கு இங்கே இருக்க முடியுமா? வீட்டுக்கு போக வேண்டாமா? மாடெல்லாம் அங்க மழையில நனைஞ்சிட்டு கிடக்கும், மாட்டு கொட்டையில போய் கட்டணும். அப்படின்னா நீ போ, எதுக்கு என்னைய கூப்பிடுறா? நான்லாம் வரல. இல்ல தோலை உரிச்சு விடுவேன், என் கூட ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்துரு. இங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கியோ? எம்மா ஏன் போய் இப்படி பண்றா? கொஞ்ச நேரம் நிம்மதியா விளையாட விடுறியா? எப்ப பாரு இப்படிதான் பண்ற. நீ இப்படி நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கடை, நான் போறேன். நாளை பின்ன காய்ச்சல் கிச்சல் வந்துச்சுன்னு மூக்க வடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு கடை அப்பதானே இருக்கு. அரையாண்ட பறிச்ச வர வரப்போகுது. அதெல்லாம் எனக்கு காய்ச்சல்லாம் வராது, நீ போ, நான் கொஞ்சம் கழிச்சு வாரேன். என்ன நீயும் போ, நான் வீட்டுக்கு போறேன். போய் என் பிள்ளைகள பார்க்கணும், மாடெல்லாம் பாவம். அம்மா என்ன இங்கே இப்படி வழுக்குது? பார்த்துதான் போகணும் போல. பார்த்து பார்த்து சின்ன பொண்ணு, ரொம்ப வாய்க்கு அணிக்க போகுது. அப்பா சின்ன பொண்ணு உலகமகா நடிப்புக்காரியுமா நடிச்சாங்கல்ல, எப்படி ஒரு அழுது சீனை போட்டு நடிச்சிட்டா. எப்படி நம்ம நடிப்பு பக்காவா இருந்துச்சா? எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா பேருனா அழுதுட்டு என்னதும். நாளை பின்ன உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்ப முதுகு தோலை உரிச்சிருவாவ, பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா மேல வந்துரு. அதெல்லாம் எனக்கு சூடு உடம்பு, அதனால காய்ச்சல்லாம் வராது. இந்த மழைலாம் நமக்கு சாதாரணம். வாங்க வந்து எல்லாம் இல்லை உட்காருங்க, நம்ம கொஞ்ச நேரம் மழையை வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். உங்க அம்மா எல்லாம் உள்ளதானே இருக்காங்க, அவிய போகும்போது தானே நீங்களும் வீட்டுக்கு போவீங்க. ஆமா அப்ப வாங்க வந்து உட்காருங்க. ஆமா, நல்லா ஜாலியா மழையில நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போனதும் துணியை மாத்திர வேண்டியதுதான். மலை மலை என் இதயத்தில் விழுகின்ற முதல் மலை. என்ன எல்லாம் உட்கார்ந்துருச்சுவ, நம்ம மட்டும்தான் இருக்கோமா? சரி நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். வீட்டுக்கு போய் நம்மளும் போய் துணியை மாத்திரலாம். எப்படியும் அடி வாங்குறதா இருந்தா சோனியும் அடி வாங்குவா, அவ கூட சேர்த்து நம்மளும் திட்டுக்கிட்டு வாங்கினா வாங்கிக்கிடுவோம். நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி. நம்ம அம்மா கிட்ட அடி வாங்குறதா இருந்தா சோனி தானே வாங்குவா. நமக்கு என்ன வந்துச்சு, நம்மளும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். எவ நம்மெல்லாம் மழை சம்பந்தப்பட்ட பாட்டு பாடுவோமா? பாடலாமே, நல்லா ஜாலியா தான் இருக்கும். நான் ரெடி. அதாவது இந்த ஹீரோயின்ஸ்லாம் மழையில ஆடுவாங்கல்லாம், மழை வரும்போது அந்த மாதிரியான சாங்ஸா இருக்கணும். கண்டிப்பா வார்த்தை மழைன்னு இருக்கணும் சொல்லிட்டேன். ஓகே சின்ன பொண்ணு, டீல் டீல். சரி நானே ஆரம்பிக்கேன். அடடா மலடா அடமலடா, அழகா சிரிச்சா புயல் மலடா. மாறி மாறி மலை அடிக்க மனசுக்குள்ள கொடி பிடிக்க, கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு. மயிலு தோகை போல இவ மலையில் ஆடும் போது, ரயில் தாளம் போல என் மனசு வாழும் பாரு, என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு. ஆமா, இந்த சோனி கிறுக்கி கிறுக்கு தான் பிடிச்சிருச்சு. அவளை பாட சொன்னா அவளை பாட்டு அடுத்த லைனை இவ பிடிச்சிக்கிட்டு இவ ஆடிக்கிட்டு நிக்கா பாரு. எதை நிறுத்து போவோம் டான்ஸ, அவ சந்தியா தான் அடுத்த பாட்டு பாடணும். ஓ ஆமால, இவளுக்கு என்னமோ பெரிய டான்சர்னு நினப்பு மனசுல. சரி சரி நீ வாயை மூடு, உனக்கு பொறாம. அடுத்து நீ தானே பாடணும், பாடு. விண்ணோடு மேல சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போதே வந்தாயோ, சொல்லாமல் வந்தது போல் நில்லாமல் போவாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ, நீ வரும்போது நான் மறைவேனா, நீ வரும்போது நான் மறைவேனா. தரிக்கிட்ட தரிக்கிட்டா. என்னவே இதுல மழைன்ற வார்த்தையே வரலையே. இப்ப சோனி அடி வாங்க போறவரு ஹீரோயின் மலையில நனைகிற மாதிரி பாட்டு, மழை சம்பந்தப்பட்ட பாட்டு பாடலான்னு தானே சொன்னேன். இது மழை பாட்டு தான். ஆமா ஆமா, எப்ப சோனி இதெல்லாம் ஒத்துக்கிடணும். சும்மா உங்க அக்காவை வெறுப்பேத்துறன்னு இந்த மாதிரி பண்ணாத. ஆமா சோனி, இது மழை பாட்டு தான். படம் பேரே மழை, இதுல வேற நீ இது மழை பாட்டு இல்லை இங்கேயாக்கும். அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. சோனி அடுத்து நீ தான் பாடணும். நீ சும்மா பாடு, அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி ஆட்டத்தை கேன்சல் பண்ணி விட்றாத, பாத்துக்க. சரி சரி ஓகே, எல்லாரும் சொல்றதுனால நான் ஒத்துக்கிடுறேன். மலையே மலையே தூவும் மலையே, இது காதல் தானா, தனியே தனியே நனைந்தேன் மலையே, மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காதல் போல, தீயாய் தீயாய் தவித்தேன் மலையே. இப்ப மட்டும் நீ பாடினது மட்டும் மழை பாட்டு போல,
வார்த்தைக்கு வார்த்தை மழையே மழையேன்னு போட்டா அவ்வளவுதான். நீ மூடு, இது மழை பாட்டு தானே. ஈரம் படத்துல அந்த ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பஸ்ல இருந்துகிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும், அப்ப பாடுவாங்க அந்த பாட்டு தான் இது. அது மாதிரி தான் நான் பாடின பாட்டோம். அட அட 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பா. எப்ப பூமாரி, அடுத்து நீ தான் பாடு. ஐயோ, நான் இப்ப என்ன பாட்டு பாடுவேன்? எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிட்டீல்ல. எதையாவது மழைன்னு வர்ற மாதிரி சாங் இருந்தா பாடி விடு. எனக்கு இப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. மழை பெய்யும் போது நனையாத யோகம், இது என்ன மாயம் யார் செய்தது? நடக்கின்ற போதும் நகராத தூரம், இது என்ன கோலம் யார் சொல்வது? இது மின்னலா இல்லை தென்றலா, அறியாமலே அலைப்பாயுதே. இது வன்மமா இல்லை வன்மமா, விளங்காமலே விளையாடுதே. இனிமே நானும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சோட துவையில அரைச்சுதான் பிள்ளைகளுக்கு சோத்தை கொடுக்கணும். அப்ப லட்சுமி அக்கா இன்னும் சோறுகறி ஒன்னும் ஆக்கலையோ? ஆமா சரசு, நான் ஒன்னும் இன்னும் செய்யல, இனிமேதான் போய் செய்யணும். சோத்துக்கு அரிசியை போடலான்னு தான் நான் புடச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இவ்வளவு வந்து கூப்பிட்டாலுவா கோயிலுக்கு வாங்கக்கன்னு. அந்தால அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு. நான் நீங்க சோறுகறிலாம் ஆக்கியிருப்பேன்ல நினைச்சேன். கஞ்சி கொஞ்சோல கிடக்கு, கஞ்சை போட்டு அவ்வளோ கொஞ்சோண்டு துவையில அரைச்சி கொடுத்தாலும் குடிச்சிட்டு கிடப்பாளுவே. இந்த மழையும் இப்போதைக்கு நிற்க மாதிரி தெரியல, வீட்டுக்கு இன்னைக்கு போன மாதிரி தான். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களோ? நான் கூட பேட்டியலோன்னு நினச்சேன். வா இழிச்ச வச்சு உன் மகன் எங்க தூங்கிட்டானா? ஆமாக்கு மியாமியான்னு அழுதுட்டே கிடந்தான், கொஞ்சம் பசிச்சுட்டு போல இருக்கு. அதான் கொஞ்சம் பாலை கொடுத்து தூங்க வச்சேன். சரி தூங்க வச்சுட்டானா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. ஆமா ஆமா, இதுவளை தூங்க வச்சுட்டா நம்ம எவ்வளவு வேலைனாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதுவளை வச்சுட்டு வேலை செய்யணும்னா தான் இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஆமாக்கு. ஆமா, எங்க வீட்டுக்காரர் கடைக்கு போச்சுன்னு போனாரா? ஆமா ஆமா, இழிச்ச வச்சு அவர் எங்களை நீங்க இருங்க, நான் அந்த வடை வாங்கிட்டு வரேன் போண்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு வடை கடைக்கு. இந்த வாங்கிட்டு வருவாரு. நீ காப்பி போட்டுட்டியா? இந்தா இனிமே தான் போடணும். சீக்கிரம் போய் காப்பியை போடு. உங்க வீட்டுக்காரர் சூடா பச்சை போண்டா வாங்கிட்டு வந்தாருன்னா நீ போட்டு தந்த காப்பியை குடிச்சிட்டு நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் வீட்டுக்கு. ஆமா, எங்க மைனி தான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாவ. ஐயே, பத்திராளியக்கா வீட்டுக்கு போயிட்டாவளோ? நான் அவைய எல்லாரையும் இருக்க சொல்லுங்கன்னு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். ஆமா, உங்க வீட்டுக்காரன்னு எவ்வளவு இருங்கன்னு தான் சொன்னு பார்த்தாரு. அவிய வேற மாடு கிடலாம் வேற மழையில நனைஞ்சிட்டு கிடக்கும், கொட்டையில போய் கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடுனாவ. ஆமா ஆமா, அவிய மாடு பால் கறப்பாவில வேற மழையில கிளையில நனைஞ்சு போச்சுன்னா பால் வேற தண்ணியாகி போகும்னு பார்த்துருப்பாவ. அவிய போனா போட்டோம், போனா நமக்கு தானே லாபம். அவிய பங்கு வாங்கிட்டு வருவோம்ல, அந்த போண்டாவை நான் எடுத்துக்கிடுவேன். என்ன இழிச்ச வச்சு? சரி அம்மா, எடுத்துக்க. சரி இருங்க, எல்லாரும் நான் அந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயா இழிச்ச வச்சு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இப்போ கிளம்பிடுவேன். போயிட்டு பிள்ளைகளுக்கு துவையில அரைச்சி சோறு கொடுக்கணும் பத்துக்க. எல்லாம் நல்லா இப்போ பொங்கலுங்கள்னு தின்னு இருக்காள்வளா, வயிற்றுக்கு நல்லா திம்முன்னு தான் இருக்கா, ஒன்றும் திங்காண்ட அழுவதுனால போய் கொஞ்சம் கஞ்சிக்கு துவையில அரைச்சி கொடுத்துட்டேன்னா அதை தின்னுக்கிடுவாளுவே. எக்கா அப்போ நீ இருங்க, நீங்க சோறு கறியெல்லாம் இப்போ ஆக்கண்டா. இன்னும் பொங்கல்லாம் வாளியில எடுத்து வச்சது நிறைய இருக்குல்ல, வீட்டுக்கு தந்து விட்றேன், அதே கொண்டு போங்க. சாப்பாட்டுக்கும் அதை எங்கே திம்பாளுவ விழுவே, கொஞ்சம் நாளும் சோறு கேட்பாளுவே. அதான் கஞ்சி கிடக்குல, அதை வடிச்சாவது துவையில வச்சு கொடுத்துருவேன். அதனால நான் கிளம்புறேன். என்னடே ஐயா எக்க இருங்கக்கோ, வேணாங்க வேணா, நான் சாப்பாடு அடுப்புல போடுறேன், துவையில அரைச்சி வேணா எல்லாரும் சாப்பிடுவோம். அட நீ வேற பச்சை உடம்புக்காரி, ஒன்னைய போட்டு நாங்களும் வேலை வாங்கிட்டு இங்க இருந்து தின்னுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடே. லட்சி இருங்க லட்சி, அதான் இழிச்ச வச்சு சொல்றல்ல, அவ ஒன்றும் வேலை செய்யாண்டா, நம்ம வேணா செய்வோம். ஏலா இழிச்ச வச்சு மட்டும் கடந்தா பரவாயில்லல, வீட்டுக்காரனும் கிடக்காருல்ல, வேற நம்மளும் இங்க வந்து புழங்கிட்டு நடந்து வந்தாலும் என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க முடியாது லட்சு. நீங்களும் வேணா இங்க இருந்து சோத்தை வடிச்சு தின்னுக்கிட்டு கடங்க, நான் போறேன். இழிச்ச வச்சு இந்தா போண்டா. ஐ போண்டா வந்துருச்சு. என்ன கொண்டாங்க. ஏம்மா, நீ கேட்ட மாதிரி சம்சா பச்சி கிச்சிலாம் கிடைக்கலமா, போண்டா மட்டும் தான் சூடா இருந்து அதெல்லாம் ஆறி போய் கிடந்துச்சு, அதனால நான் அதை வாங்கல. சூடா கேட்டதும் சூடா போண்டா மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தானே, அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது போதும்ல உனக்கு? அதெல்லாம் போதும்னே. சரிம்மா, எடுத்து சாப்பிடுங்க. எங்க அப்ப உள்ள போய் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வந்துறீங்களா எல்லாருக்கும்? சரிம்மா, நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐ போண்டா சூடா இருக்கு, நல்லா அழகா இருக்கும்னு நினைக்கேன். எங்க குடு பாப்போம். இரு எடுத்து தாரேன். இழிச்ச வச்சு பரவாயில்ல, உன் வீட்டுக்காரரு நீ உட்கார்ந்து கதை பேசுமா, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அழகா போறாரு, நல்ல மனசே. இதே என் வீட்டுக்காரனா இருந்தானா உனக்கு என்ன உட்கார்ந்து பேச்சு வேண்டி கிடக்கு, போய் அடுப்பங்கரையில போய் வேலையை வரலான்னு சொல்லி அடிச்சு பத்திருப்பாரு. அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எல்லாம் செய்வாருக்கு. ஆமா, இப்படி நல்ல மனுஷன் கிடைச்சதுனாலதான் உனக்கு பிள்ளைய தனியா வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுது, இல்லைன்னா உனக்கு கஷ்டம்தான்லா.
ஐ இங்க பேரு போண்டா போண்டா சூடா இருக்கு பேரு. கொண்டா அதை எனக்கு கொடு. சரி இது உனக்கு, அடுத்து எனக்கு என்ன? இருக்கிறதுலே பெரிய பீஸா எடுத்து திம்பிய. ஆ அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. ஆமாக்கா அங்க பாருங்க 2 போண்டா கடிச்சிட்டு அடக்கத. ஏலா 2 பேரும் கேவலப்படுத்திட்டு அடக்காதீங்களா? ஒரு மனுஷன் வாங்கி தந்தாருன்னா எனக்கெல்லாம தின்னுட்டு போறதை விட்டுக்கிட்டு எனக்கு உனக்குன்னு அடிப்படி சண்டையை போட்டுட்டு அடக்கி 2 பேரும். இவ்வளவு சின்ன பிள்ளைகளையும் கேவலம்க்கா. அக்கா நானும் சண்டை போடல, அவதான் சும்மா தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரா. ஒரு போண்டாவை எடுத்ததை கையில இருந்து புடுங்கிக்கிட்டு அவளுக்கு சின்ன போண்டாவை கொடுத்துட்டேன்னா நான் பெரிய போண்டாவை எடுத்துக்க போறேனா? எப்படி சொல்ற பத்தியில? இது எங்க வீட்டுல உள்ளதுலயும் கேவலமா இல்ல இருக்கு. அதுவேதான் இப்படி ஒண்ணுக்கு சண்டை போடா, எனக்கு பெரியது உனக்கு சின்னதுன்னு மாத்தி மாத்தி. இது என்னன்னா அதே மாதிரில சண்டை போடியா இவ்வளவு 2 பேரும்? எல்லாம் ஒரே சைஸ்ல தாமுக்கும் இருக்கு, அவதான் சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐய கண்ணுல காணாத உள்ளவங்க தான் சண்டை போடுவாளுவ. நல்ல டேஸ்டா இருக்கு. நம்ம வீட்ல செஞ்சா எப்படி டேஸ்டே வர மாட்டேங்க. லட்சுமி அக்கா நீங்க சாப்பிடல? இந்தாங்க சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் காப்பி சூடா வந்தப்புறம் தான் வெளியே எடுப்பேன், இல்லைன்னா ஆறிடும். சுட சுட ஒரு கடி போண்டா ஒரு கடி காஃபி மாத்தி மாத்தி குடிப்பேன். எல்லாம் உமா அதை நான் வேணா ஒரு தட்டுல வச்சு எடுத்து தரேன். இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நானே வச்சுக்கிடுறேன். ஆட தருமேலா, தராம எங்க போறேன், கொண்டா. சரி இந்தா ஒரு தட்டுல வச்சு கொண்டா. எல்லாம் பெரிய பொண்ணு எனக்கு ஒரு கடி தாயா. தெக்க போய் நக்க போ.